மேஷத்துக்கு முன்கோபம் அதிகம். அந்த கோபத்த டப்புன்னு வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. ரொம்ப உள்ள வச்சுப்பாங்க. உள்ள வச்சு அந்த கோபம் ஒரு காலத்துல வேற மாதிரி பிளாஸ்ட் ஆகும். சரிங்களா? உடனே வெளிப்படுத்துறது கார்த்திகை அதுல. மேஷத்துல கார்த்திகை கோவம் வந்தா டப்புன்னு அடிச்சிரும். அடிச்சுட்டு தான் பேசும். அது கார்த்திகை. ஆனா அஸ்வினி என்ன பண்ணும்னா கொஞ்சம் கன்னிங். அதாவது உள்ள இருக்க அவங்க கன்னிங்னு சொல்ல வரல. இருக்க அந்த குரோதம் வன்மமா மாறி பழி உணர்ச்சி அது மாதிரி வர்றதெல்லாம் மேஷம். இது வந்து மைனஸ். யார்கிட்ட பேசணுமோ அதை ஓப்பனா இதே பரணி வந்து ஓப்பனா பேசிடும். சரிங்களா? மேஷத்தையே இது 3ஆ பிரிக்கலாம். அதை வந்து ஓப்பனா பேசி வெளியே கொண்டு வராதது மேஷம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு எட்ஜுக்கு போயிடுவாங்க. அதாவது போகிற தூரம் தெரியும், திரும்ப எப்படி வரதுன்னு தெரியாது. அது மாதிரி ஓடிட்டே இருக்கும் மேஷம். போய் இப்போ ஆடு என்ன பண்ணும், ஒரு மலையில் ஏறி போய் நின்று இறங்கி வர தெரியாமல் கத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் மேஷம். போகும்போது ஆர்வமாக ஒரு படை தளபதி எப்படி ஒரு ஆர்வமாக போவார், தன்னுடைய படையை லீட் பண்ணிவிட்டு எப்படி போவார், திரும்பி வர்றோமோ வரலையோ ஆனால் அதை போய் அச்சீவ் பண்ணணும்னு போவார். நான் மலை உச்சிக்கு ஏறணும் அப்படின்னா மலை உச்சிக்கு ஏறி ஆகணும், திரும்ப நான் எப்படி வருவேன் அப்படிங்கிறது யோசிக்காது. பின்புத்தி கிடையாது. அதுதான் வந்து மேஷத்தோட பெரிய ட்ராபேக்.